உங்களுடைய அட்லீஸ்ட் செந்தில் பாலாஜி எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக பயந்து கரூர்ல நின்னா போச்சு முடிஞ்சது கதை அப்படிங்கிறதுக்காக நீங்க ஓடுறீங்கன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம தலைவர் 2 தொகுதியில நிக்கிறது 2 மாவட்டத்தையும் கைப்பற்றதுக்கு நான் முட்டா பயல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2 மாவட்டத்தையும் கைப்பற்றிட்டா திருச்சியை வாரி சுருட்டிட்டாரா சென்னை எவ்வளவு பெரிய ராஜதந்திர பாருங்க ப்ரோ. அதாவது இவங்க நினைக்கிறாங்க பொட்டன்சியல் பெரம்பூர் திருச்சி ஈஸ்ட் சீட்டை தான் வந்துட்டு திமுக இருந்து விஜய் எடுத்துட்டாருன்னுட்டு. அவர் எடுத்தது பெரம்பூர் சென்னை ஈஸ்டா, அவர் எடுத்தது சென்னை மாவட்டமும் திருச்சி மாவட்டம். தூத்துக்குடியில நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், தூத்துக்குடியில நம்ம தலைவர் நிக்கிறார் என்றால் அதன் தாக்கம் அதோடைய ரெப்பர்கஷன்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மாவட்டம் முழுக்கவே நீர்க்கபரா நிறைஞ்சிருக்கும். இதை நம்ம சொல்லும் போது சிரிச்சானுங்க. இதை நம்ம சொல்லும் போது முதல்ல டெபாசிட் வாங்குவீங்களா பெரம்பூர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா, இதை நம்ம சொல்லும் போது சிரிச்சாங்க. நம்ம அப்பவே நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம், திமுகவுடைய 2 ஸ்ட்ராங் ஜோன், ஒன்னு சென்னை இன்னொன்னு திருச்சி, இதுக்குள்ள அவர் பெனிட்ரேட் பண்ணணும். அவர் பயத்தில் நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், ஒருவேளை நம் தலைவருக்கு விக்டரி சேஃபா இருக்கணும், எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறதா இருந்ததுன்னா அவர் ஏன் திமுகவுடைய ஸ்ட்ராங் போர்ட்டுக்கு வராரு? ரொம்ப நியூட்ரலா இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு பயம் தான் காரணம் என்றால் சென்னையை தன் கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய திமுகவுடைய கோட்டைக்குள்ள அவர் ஏன் வர்றாரு? திருச்சியை தன் கோட்டையா வச்சுக்குள்ள KN நேரு அன்பில் மகேசன் 2 பேரும் தலைக்கட்டுகள் சிட்டிங் மந்திரிகள் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டுக்குள்ள ஏன் வர்றாரு? ரொம்ப ஈஸியான கன்வீனியன்டான ஒரு ரொம்ப ரோட் மேப்னு சொல்லுவாங்கல்ல, விக்டரி ரோட் மேப் ஃபார் விக்டரி, அந்த மாதிரி ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்றுட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு தப்பா ஆடி இருக்காங்க இவங்க. எலக்டோரல் கேம் விடுங்க, உனக்கு கெஸ்ஸிங் கேமே ஆட தெரியல ராஜா. நீ எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலே இவங்க எப்படின்னா தன்னை மிக உயர்வாக நினைப்பதும் பிறருக்கு ஒன்றும் தெரியாது இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட முடியும் என்று நினைப்பதும் தான். கட்டமைப்பு இல்ல, அது இல்ல, அறிவார்ந்த ஆட்கள் இல்ல, டீம் இல்ல அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் திமுகவுடைய தோல்விக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். ஓகேயா? இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், பெரம்பூர்ல விஜய் தோக்குறாருன்னு எழுதுறான்னா அவன் நான் எப்படி பாக்குறேன்னா அது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணாம இருக்கிறதுக்கு நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றேன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்னு நீ உனக்கு அரசியல்னா ஒரு புண்டையும் தெரியாது, நீ குடுக்கிற காசுக்கு எழுதுறவனா மட்டும்தான் தெரியுறான். நான் என்ன சொல்றேன்னா பெரம்பூர்ல அவர் ஃபைல் பண்ண போறாருன்னு சொன்னப்பவே இட்ஸ் அன் ஓப்பன் சீக்ரெட் தலைவர் சொன்னீங்க பெரம்பூர், அது எழுதப்படாத விதி பெரம்பூர் விஜயோடது அப்படின்னு. அப்ப பெரம்பூர்ல டெபாசிட் கிடைக்காதுன்னு எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. இவங்க ஆக்சுவலா குளத்தூர்ல சொல்றேன், பெரம்பூர்ல இவங்க எங்க தெரியுமா மிஸ் பண்றாங்க, இவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா இது தெரியாதுன்னா கிடையாது. அந்த இவன் இருக்கான் பாரு, முன்னாள் MLA RD சேகர், இந்த பிரிட்ஜ் கட்டுறன்ட்டு 1.5 கோடி ஊழல் பண்ணானே அவன் இருக்கான்ல, அவனுக்கே தெரியும் விஜய்க்கு பெரம்பூர்ல பயங்கரமான ஃபேன் இப்பன்னு சொல்ல, வெறும் EMI-ஆ இருந்தப்ப ஃபேன் பேஸ் இருக்கும் பாரு, அப்பவே அவனுக்கு தெரியும். அவன் 2021ல நம்ம VMI கிட்ட ஓட்டு பிச்சை வாங்கிட்டு போனான். ஓட்டு கேட்டு அவனுக்கு இங்க காசு கொடுத்து எழுத வைக்கிறவன் எப்படி எழுதுனா, நீ கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்றத நீ தான் சொல்ல முடியும், பார்ட்டி செய்யறோ இல்ல அதையோ. பட் ஆனா நான் சொல்றது ஃபுல்லா இங்க உட்காந்து எழுதுனாங்கல்ல காசை வாங்கிட்டு எக்ஸ்ல, நான் அவங்க ஜிம் ஓனர் இந்த மாதிரி அதெல்லாம் என்ன சச்சின், அது என்ன நடக்கும்னு இவங்க எழுதல. ஓகேவா, இவங்க ஆசையானுங்க. ஓகேவா, விஜய் தோத்துருவாரு, விஜய் டெபாசிட் இழந்துருவாரு எழுதிக்கிட்டானுங்க. RD சேகர் பின்னாடி சுத்துறவன் ஒருத்தன் நம்மளுக்கு செம க்ளோஸ், என் ஜிம் ஓனர் தான் அவர் பேசிக்கா. அந்த ஆள் எலெக்ஷன் நம்பிட்டு இருந்தான், RD சேகர் தான் ஜெயிக்க போறாரு, ஸ்டாலின் தான் மீண்டு வரும் அப்படின்ட்டு ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா ஜிம்ல இருக்கிற ஒருத்தர் கூட RD சேகர் ஓட்டு கொள்ள. இந்த ஜிம் ஓனரு, ஜிம்ல ரிசப்ஷனிஸ்ட் ஒரு அக்கா இருப்பாங்க, இவங்க 2 பேர் தவிர யாருமே அந்த ஜிம்ல எப்படி பார்த்தாலும் ஒரு டெய்லி 100 பேர் வருவாங்க. 100 பேர்ல 100 பேரும் RD சேகர் ஓட்டு போடல. அது ரொம்ப சிம்பிள் இவனே, இதுக்கு ரொம்ப பெரிய ராஜதந்திரங்கள் தான். சச்சின் நான் பேசலாமா? சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒரு நாள் ஆக்டிவா இல்ல. சரி சாயந்தரம் புரியல. சச்சின் என்னடா பிகாச்சு பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். கேக்குது இல்ல நான் இன்னைக்கு ஒரு நாள் ஆக்டிவா இல்ல. சாயந்தரம் ஓபன் பண்ணி பார்த்தா அப்பனும் அவனும் போய் திருச்சியில அழுதுட்டு வந்திருக்காங்க.
ஓகேங்களா? என்னால அத ஏத்துக்கவே முடியல. எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு அது போனா வாழ்த்திட்டு ஹைலைட் பண்ணி வருவாங்க சொல்லுங்க ப்ரோ. கல்யாண ஆனா வீட்டுக்கு. இவங்க 2 ம், பேரும் போய் அழுது ம். புலம்பிட்டு வந்திருக்கானுங்க. கல்யாண வீட்டுக்கு போனாமா சாப்பிட்டு வந்தோமான்னு இருக்கணும். அத விட்டுப்புட்டு போய் அங்க போய் அவங்க கட்சி எப்படி தோத்து போச்சு. அதுவும் இல்லாம ஒரு டயலாக் என்னால ஏத்துக்கவே முடியல ப்ரோ. அது சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீங்க யாரெல்லாம் அயோக்கியா படம் பாத்தீங்களா? அதுல பார்த்திபன் இருப்பான்ல. என்னடா டயலாக் இது? எவன்டா எழுதி குடுத்தான்னு இப்படி வந்து பேசிட்டு போறான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி. தாயிடம் குழந்தை வந்து சீக்கிரம் வந்து சேர்ந்துருமா, அந்த மாதிரி தமிழ்நாடு வந்து சீக்கிரம் போய் அவர்கிட்ட சேர்ந்துருமா. இவனுங்க கூறு போட்டு தமிழ்நாட்டை வித்ததை பத்தாது. இந்த வருஷம் ஓ இவனுங்க ஆமா தாயாமா? ப்ரோ, அது நீங்க பாக்கலையா? அவன் தாய் கிடையாது, நம்ம எல்லாரோட நாய். கேட்டேன் என்ன சொல்ற. நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க, என்னால பேச முடியல, அவ்வளவுதான். அந்த குழந்தைதான் அவங்க வேணாம். இல்ல ஆக்சுவலி நான் முழுசா அந்த டயலாக் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தாயிடமிருந்து ஒரு குழந்தை வந்து கிளுகிளுப்பு காட்டுறவன்ட்ட கொஞ்ச நேரம் போய் இருக்குமா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த குழந்தை வந்து தாயை தான் தேடுமா. அதே மாதிரி மாயாஜாலம் பண்ணி இப்போ ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாங்களாம். சீக்கிரமே வந்து அந்த குழந்தை தமிழ்நாடு வந்து தலைவர் அவர்கிட்டயே போயிடுமா. கிளுகிளுப்பு காட்டினவங்க 2021 இருந்து 26 வரைக்கும் கிளுகிளுப்பு காட்டினவங்களோட தான் அந்த குழந்தை இருந்துச்சு. இப்பதான் கரெக்டா தாயோட வந்து கரெக்டா சேர்ந்துருக்கு. இல்ல இதெல்லாம் சொன்னா நம்மள பைத்தியக்காரம்பாங்க, தற்குறிம்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அப்பா வந்து எடப்பாடி. ஐயோ ப்ரோ, இது ரொம்ப தப்பா போகும் ப்ரோ. இல்ல சொல்லி வச்ச மாதிரி 2 பேருமே ப்ரோ, 2 பேருமே இல்ல. இதுல கூட பாருங்களேன், 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி குறை சொல்லியிருக்காங்க. 2 பேத்தோட நியூஸ் தான் ஃபிளாஷ் நியூஸ். இங்கிட்ட அப்பா அம்மாவே புலம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர் வந்து குதிரை பந்தயம் வச்ச மாதிரி. எடப்பாடி வந்து ரொம்ப இட்ஸ் வெரி எவிடென்ட் தட் அவர் டிஎம்கேயோட ரொம்ப அலைனிங்கா போய்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இருப்ப தக்க வச்சு ஆகணும். 3வது இடத்துக்கு போயிட்டாரு. இனிமே மீண்டெழுவதுக்கு உண்டான வாய்ப்பு கண்ணு கெட்டிய தூரம் வரை அவருக்கு தெரியல. சும்மா வேறப்பா அறிக்கை விட்டுக்கலாம். ப்ரோ பீப்புள் ஓட்ஸால வின் பண்றதுன்னா என்னன்னு அவரை கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கலாம். பீப்புள் ஓட்ஸால வின் பண்ண சொல்லுங்க ப்ரோ ஒரு தடவை. ஆல்ரெடி வந்து சசிகலானால வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதே மாதிரி இப்பயும் பாருங்களேன், டிஎம்கே வந்து அப்ரோச் பண்ணி எடப்பாடி உங்களை சிஎம் ஆக்குறோம் அப்படிங்கறது இதை விட பொன்னான வாய்ப்பு அவருக்கு கிடைக்க போறது இல்ல. அவ்வளவுதான், அந்த ஏடிஎம்கேங்கிற கட்சி க்ளோஸ் பண்றது. ஓகேங்களா, அவ்வளவுதான். எடப்பாடியால எலெக்டட் சிஎம் ஆகவே முடியாது ப்ரோ. அது வந்துட்டு எழுதப்படாத. எலெக்டட் எம்எல்ஏவா ஆகணும்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி துணை வேணும். அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. எலெக்டட் சிஎம் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு கூடுதல் ஒண்ணு சொல்றேன், இனிமேல ஏடிஎம்கே இருந்து யாருமே சிஎம் ஆக முடியாது. ஏடிஎம்கே கட்சி இருக்குமான்னு பாருங்க. எடப்பாடி பிரேமலதா மாதிரி ஒரு கட்சியா மாறும். ப்ரோ அவங்க பேரை யூஸ் பண்ணாமே நம்ம தான் அவங்க கட்சி அழிச்சிட்டோம் ஒப்பாரி வைக்கிறானுங்க ப்ரோ உட்காந்து. என்ன ப்ரோ பண்ணாரு செம்மலைலாம் வந்து செம்மலைலாம் வந்து ரிட்டையர் ஆகிறாப்ல. அவர் வந்து பேட்டி கொடுத்துருவாரு, விஜய் அதிமுகவே ஒரு பொருட்டாக கருதவே இல்லைன்னு அவர் மனசு நொந்து போய் எவ்வளவு தூரம் வலிச்சிருந்தா அவர் வந்துட்டு இவ்வளவு தூரம் அதை வந்துட்டு இது வரைக்கும் அதிமுக எதிர்க்கப்படாம இருந்ததே இல்லை. ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கும், இல்ல எதிர்க்கப்படுற கட்சியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 2024 ஆரம்பிச்ச ஒரு கட்சி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுகன்ற ஒரு அவர் தாத்தாக்காவே தொட மாட்டாரு. அவர் எப்படி அதிமுகவை தொடுவாரு? ஆனா இவர் பண்ற அரசியல் கொடூரமா இருக்குது. 2வது இவனுக்கு ஒண்ணு பாத்தியா, சவுக்கு சங்கல்னு ஆரம்பிச்சு எல்லாரும் எடப்பாடி உங்களுக்கு கீழே வரணுமா? அப்போ நீங்க சொல்லுறது அவங்க வந்து திமுக வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்தாங்க. அவங்க ஆளுங்கட்சி அது கூட ஓகே. இவனுங்க வந்து எப்படி தெரியுமா இருந்தானுங்க, இப்பதானே வந்திருக்காங்க பாத்துக்கலாம், இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, போக போக தெரியும், அந்த மூட்லயே தான் இவனுங்களும் இருந்தானுங்க. ஞாபகம் இருக்கா எக்ஸ்பைரி இவனுக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் இந்த பிகில் டைம்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பான், அவன் பேரு மறந்துட்டேன். ரஜினி மலை, அஜித் இன்னொரு மலை, அவங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இன்டர்வியூ கொடுத்திருப்பானே, அவன் பேர் தெரியல. அவன் வந்து எலெக்ஷனுக்கு பேர் தெரியல, மீசெல்லாம் நல்ல கட்ட மீசையா வச்சிருப்பான், விக்கு வச்ச மாதிரி. ராஜேந்திர பாலாஜி தான். அவரேதான் அச்சுடாக் கரெக்ட். அவரு வந்து லாஸ்டா வந்து கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ 2 வாரம் முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து தாவேக்காலாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஏங்க நாங்க பெரிய அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னங்க அந்த சின்ன பசங்களோட எங்களை சண்டை? டேய் இன்னைக்கு உன் நிலைமை என்ன? சின்ன பசங்க ஏறியும் மூஞ்சிலே முடிக்கல. சிவகாசியில மண்ண கவிட்டா இருப்பாரு ராஜேந்திர பாலாஜி. கடம்பூர் ராஜா இது. ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில இவன் கீர்த்தனை அடிச்சு வரட்டாங்கல்ல,
29 வயசு அதான் அவர்தான் அவரு. எல்லா சின்ன பசங்கிட்ட தான் இந்த கிழட்டுங்க அடி வாங்கி உட்காந்து கிழடுங்கனாலே அடி வாங்குறதுக்குன்னு இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து பொதுவா பரவாயில்ல ப்ரோ. இப்போ என்ன தெரியுமா ரீசெண்டா சொல்லிட்டு இருக்காங்களா, ஐயோ இவங்கெல்லாம் எஜுகேஷன் மினிஸ்டரா, ஐயோ இவங்கெல்லாம் வந்து இதோட மினிஸ்டரா. இதுக்கு முன்னாடி வந்து ஐம் சாரி எயின்ஸ்டீனோ ஏதோ சயின்டிஸ்ட் எல்லாம் உட்கார வச்ச மாதிரி என்னமோ அவங்க எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டு வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா வச்சானுங்க முன்னாடி. அதுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. அட்லீஸ்ட் அவர் யூடியூபரா இருந்தாலும் சென்சிபிளா பேசிக்கிட்டு இருந்தாரு உட்காந்து யூடியூப்ல. மக்களுக்கு தேவையான கருத்து, மக்களுக்காக பாஜக எதிர்ப்பு, இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவரு. இவன் எல்லாம் அன்பில் மகேஷ்ல யாரு பேனர் அடிச்சிட்டு இருந்தான் ஃபேன்ஸ் கிளப் எடுத்துட்டு. அதுதான் ப்ரோ ப்ரோ இது கூட பரவாயில்ல ப்ரோ. ஒரே நிமிஷம், இது கூட பரவாயில்ல ப்ரோ. ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பெண்கள் பாதுகாப்புக்கான அந்த மாச காசே போட்டு விட்டாரு. இவங்க என்னடானா கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன உடனே புள்ளக்குட்டி எங்கன்னு கேட்கறதுக்கு சொந்தக்காரங்க வருவானுங்க பாருங்களேன். அந்த மாதிரியே வரானுங்க. எங்க என்ன 1000 ரூபா வரல, எங்க என்ன 6 சிலிண்டர் வரல, எங்க என்ன 2500 ரூபா வரல அப்படின்னு. எங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்க கூட இருக்கிற ஒரு குரூப் இருக்கும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு குரூப் ஸ்ட்ராங்கா சுத்தின்னு இருக்கும். பெரிய குரூப் கிடையாது, ரொம்ப குட்டி குரூப் தான். அந்த குரூப் முதல் நாள்ல இருந்தே வந்து எப்போ காசு கொடுக்க போறாரு, எப்போ சிலிண்டர் ஏண்டாம் காசு, இதெல்லாம் நீ போன ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருந்த, எப்ப கொடுத்தான்? 26 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. நிறைய திடீர் போராளி தான் இருக்காங்க ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் விடுங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு கூமுட்டை கேக்குது ப்ரோ. இன்னைக்கு ஒரு கூமுட்டை, நான் பேர்ல மென்ஷன் பண்ணேன், பெட்ரோல் பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு, இது காரணம் விஜய் தான் அப்படின்றான். ஐயோ நான் என்ன ப்ரோ சொல்லி புரிய வைப்பேன்? பெட்ரோல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்ல வரும். எப்படி அந்த அதாவது சின்ன சின்ன பசங்க தெரியாதவங்க பேசுறது ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பண்றாங்க. இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு ஒருத்தர், இமாமா ஒருத்தர். அவர் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொலிட்டிக்கல் இது கூட இதுக்கு முன்னாடி பண்ணனதில்ல. இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கூட பண்ணினதில்ல. ஆனா இவர் இன்னைக்கு போய் பாருங்க, டெய்லி அவருக்கு தெரியும் இது நடக்காது, இப்படித்தான் உடனே மாற எல்லாம் தெரியும். வேணும்னு டெய்லி இந்த பொம்பளை வைஷ்ணவி இருந்தாலும் இது கூட விடுங்க ப்ரோ. சில பேர் ஓட்டே போடல. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இமாதுன்னு, அவர் வந்து ஓட்டும் போடல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஃபாரின்ல இருந்து பேசுறவங்க எல்லாம். அவங்க ஓட்டு போடுறது கூட வர மாட்டாங்க, ஆனா பேசுறது மட்டும் பாருங்களேன். அவ்வளவு முன்னாடி எதுக்கு போறீங்க? இந்த செந்தில் பாலாஜி ஓட்டு போட்டதுக்கு வந்து ஒரே ஒரு போட்டோ காட்டுங்க. நல்ல போடல, அவர் போடவே இல்லை. முதலமைச்சர் சேர்ல உட்கார்ந்து ஒரு போட்டோ உங்களால காமிக்க முடியுமாடா? அது எவ்வளவுதான் வேணாம், எம்எல்ஏவா ஒரு போட்டோ காமிக்க முடியுமா இப்ப கரண்ட்ல? நிறைய பேர் வார்டு கவுன்சிலர் காட்ட முடியுமா உங்களால? 3 தொகுதி 3 எலெக்ஷன்ல இது வீரபாண்டியர் சேலத்துல இவ்வளவு மாசம் அவரை வந்து ஏடிஎம்கேல அவங்க என்ன பண்ண வச்சு ஜெயிச்சாங்க. 3 டைமும் ஏடிஎம்கே தான், 11 தொகுதியும் இப்ப ஏடிஎம்கே தான். இந்த சேலத்துல நீங்க வந்து இவங்க 4 தொகுதி அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. நான் சினிமா நியூஸ பார்க்க மாட்டேன்ட்டு போனார் உதயநிதி. இன்னைக்கு யாருன்னா நியூஸ் பாக்குறாரு? நீ தமிழ்நாடே பாக்குது, உலகமே சட்டமன்றம் பாத்துட்டு இருக்கு, அசம்பிளி பாத்துட்டு இருக்கு. என் கூட பசங்களுக்கு பாலிடிக்ஸ் என்னன்னே தெரியாது. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நான் உட்காந்து பேசுறது அவன் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சினிமா நியூஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. முதல்ல உதயநிதி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டமன்றம் நடக்கும் போது மட்டும் தான் 9 மணிக்கு ஏந்துக்கிறாரு, 8 மணிக்கு ஏந்துக்கிறாரு போல. முக்காவாசி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா சாயங்காலம் மட்டும்தான் உதயநிதி கண்ணுக்கே தெரிவாரு. போன ஆட்சி பீரியட்ல, அவங்க ரூலிங் பீரியட்ல 4 மணிக்கு முன்னாடி உதயநிதி நீங்க சொல்லுங்க எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்ட்டு. அவர்தான் 7 மணிக்கு பார்த்தேன் நியூஸ் பார்த்தேன்னாரு மழை பெய்யுது. இனிமே அவர் சினிமா செய்தி மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவும் பார்க்க முடியாது. அது கூட பார்க்க முடியாது. ரெட் ஜெயிண்ட போர்ட்டி எடுத்து உட்கார வச்சிருவானுங்க. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் உண்மையாலுமே பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. இந்த கமல் ஊதுல நான் உண்மையாலுமே நம்பினேன், ஓகே ரெட் ஜெயிண்ட் சூப்பரா பந்து போலன்ட்டு. எப்ப ஆட்சி மாறிச்சா அப்பதான் நிறைய பேர் ஓப்பன் அப் ஆனாங்க, ரெட் ஜெயிண்ட்னால கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் விஷாலா அப்படியே சொல்லிருப்பாரு. என்ன ஒரு 1.5 மாசமா ரவுடி டைம்ல காணோம். யார் அது? ரவுடி டைம்டா, அது தூக்கின்னு வருவானே, நாய் கூட போட்டோ போட்டீங்க. ஆமா ரவுடி டைம் காணோம், இப்ப வர்றதில்ல. நாய் போட்டோ போட்டு ஆன்டி இன்கியூபன்சி வாங்கின ஒரே கட்சிவங்க தான்டா ரவுடி டைம்.
ஓகே அதாவது ஓகே 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 இவங்களாவது இங்க புரிஞ்சிச்சு பாரு, புரிஞ்சிச்சு. ரவுடி டைம். இவங்களாவது ஆட்சியில இருந்தாங்க, அதிருப்தியை சம்பாதிச்சாங்க. குமரா, ஒரு தடவை கூட ஒரு எம்எல்ஏ கூட ஆகாத ஒரு கட்சி வந்து அதிருப்தியை சம்பாதிச்சு. அட போன நீ வேற. குமரம் வந்தா எனக்கு அந்த டாபிக் கொஞ்சம் பேசாம இருக்க முடியாது. இன்னைக்கு நான் வேற போய் வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒரு மணி நேரம் பாக்குறதா இருந்தா உன்னைய மிதிக்கணும். உண்மையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அப்படியே வந்து சைட்ல காதுல ஓட விட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் பைத்தியக்காரனை இப்பயும் வந்து 40 நிமிஷம் வந்து நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். யாரு அவன் வர்த்தவன்டா, வேஸ்ட் வேலோடா. யாரு மஞ்சப்பொடிவா? மஞ்சப்பொடியோட அண்ணே. அப்படியாடா? நம்மள பத்தி தான் பேசுறானா அந்த கூட்டத்துல? ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டானுங்கல்ல. மே 18 வந்தா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது, கலெக்ஷனை பார்க்க போயிருவாப்ல. இன்னைக்கு ஒண்ணு சொல்றானே, இன்னைக்குதான் வந்து அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்களாம் புதுசா. இதுக்கு மேல யாருகிட்டயும் பேச மாட்டாங்களா, பேசாமலே எலெக்ஷன் ஜெயிக்க போறாங்களா, திரும்பி பேசாமலே எலெக்ஷன் ஜெயிக்க, அதுதான் தெரியல. பேசாம ஜெயிக்க போறாங்களா? இவன் வந்து ஆப்படிச்சுட்டு போயிட்டானே வசூலுக்கு, இலங்கை எம்பி. இல்ல மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம இதுக்கு 5 வருஷம் ஜெயிக்காம நீங்க என்னடா எதுக்கடா காசு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சிருக்கும். இன்னொன்னு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த மக்களுக்குமே காசு கொடுக்குற மக்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும். என்னன்னா இப்போ சீமான் வந்து அங்க வந்து சிட்டிசனா மாதிரி எலெக்ஷன்ல இந்த அட்லீஸ்ட் அவங்க இனத்துக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்ல வந்து ஒரு அது பேர் என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இங்க சிஎம் ஆனா என்ன பண்ண முடியும் அவனால? நல்ல பாயிண்ட் நான் சொல்றேன். அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து கட்டமைச்சுட்டாங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு வரும், இந்தியா வரும் அப்படின்னு. அந்த பிரபாகரன் காலத்துல இருந்தே இருக்கு அந்த கட்டமைப்பு. அப்படியே அவங்க அந்த மக்கள் வெளியே போனவங்க அப்படி ஃபாலோ பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டாலதான் நமக்கு ஒரு ஈழம் வரும், இளைய மலர்ந்தால் ஈழம் வரும்னு சொன்னா, அப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் நேத்து கூட அதுல பேசுறப்ப சொல்லியிருந்தேன், இவங்க ஈழத்துக்காக எந்த ஒரு இதுமே வைக்கல. இவங்க இங்க வந்து ஆடு மாடு வைக்கிறேன் மேடு வைக்கிறான்னு இருக்காங்க. இவங்களை நம்பி எப்படி பணம் தராங்க புரியுதுங்களா? அவங்க நான் இன்னுமும் அந்த ஃபாரின்ல இருந்து பண்றவங்க அவங்க இதெல்லாம் போய் பாருங்க, சீமான் தான் நம்மளை காப்பாத்துவாரு அந்த மைண்ட் செட்லயே இருக்கிறானுங்க. அவங்க ரியாலிட்டி என்னன்னு புரியல. ஸ்ரீலங்கால அவங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்னென்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்கிறது புரிய மாட்டேங்குது. காங்கிரஸ் அன்னைக்கு காங்கிரஸ் அடிச்சதுன்னா அவங்க அப்பனா அடிச்சு கொண்டா ஒரு பிரதமர் அடிச்சு கொண்டா விடுவாங்களா? அது அன்னைக்கு பழைய அரசு போச்சு. இன்னைக்கு புது அரசியல் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அடுத்து என்ன பண்ணணும், என்ன தேவை, அவங்க மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வைக்கணும், இதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அவங்க நம்ம கட்டையே இத்தனாயிரம் பொய் கதை சொல்றவன் அவங்க எத்தனாயிரம் கதை சொல்லியிருப்பான். அவன் இன்னும் திருந்தலண்ணே. இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு வந்து நான் என் கையில அந்த நலை சிக்கிச்சு பச்சை மட்டி எடுத்துன்னு வந்து இதுக்கு அசம்பிளிக்கு போவேன்னு சொல்றானே. இன்னைக்கும் முடிஞ்சிச்சு, அவுடேட்டட் ஆயிடுச்சு. யாராச்சும் நம்புவாங்க நெய்தல் படம் அமைச்சு போய் சுடுவாங்கிறதெல்லாம் யாரு ஏத்துக்கிற? அந்த காலத்துல எந்த குழந்தை ஏத்துக்கும்? அதை நம்பி ஒருத்த மனத்தை போடுறான்னா அவன் எவ்வளவு முட்டாளா இருப்பான். நம் தமிழ்ல இருக்கிற முக்காவாசி பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், அனைவரும் முட்டா பயிலுக்கு தான். இல்ல கண்டிப்பா நீங்க சொல்ற பாயிண்ட் தான். அவங்களுக்கு நிற்கதியா இருக்கிறாங்கண்ணா. அவங்க யாரோ ஒருத்தர் இப்போ யாருமே பேசாதப்போ ஒருத்தர் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சும்மா பொய்யாச்சும் சொல்றாங்க தாட்ல இருக்கிறானுங்க. ப்ரோ என் ஆஃப்லைன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சீமானோட தம்பி தான் ப்ரோ. அவன் சீமானோட தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் வந்து மண்டைகளுக்கு போன் அடிச்சேன். அவன் கிட்ட ஒரு டைலாக் சொன்னான் ப்ரோ. அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. நீங்க எல்லாம் வந்து மரத்து கீழே போய் நிழலா நிக்கிறீங்கடா, நாங்க ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தி மரமா வளர்க்குறோம்டா அப்படின்னு நான் பாருங்க. அதுக்கப்புறமால இருந்து இனி வரைக்கும் அவனுக்கு போன் கூட பண்ணது இல்லை தெரியுமா? இல்லைங்க, இப்ப நம்ம கடைக்கு பால் போடுறவரு இன்னைக்கு காலையில பேசுறாரு. அவரெல்லாம் இறந்துருவாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் 5-6 அடுத்த எலெக்ஷன் சீமான் தோத்துட்டு செத்து போயிடுவாரு. இவரெல்லாம் உண்மையாவே சொல்றேன், அவ்வளவா இருக்கிறாரு. அவரு பேசுறது நம்ம சொல்றது புரிய முடியல. அவருக்கு என்னங்க பண்றாரு அதை சொன்னா புரியல. நீங்க விஜய் ஃபேன் அதனால உங்களுக்கு சீமான் பிடிக்காது. எங்க நல்ல கருத்து சொல்லுங்க. நான் வந்து இல்ல சபையில ஒரு விஷயத்த மட்டும் லைட்டா கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த காங்கிரஸ் பத்தி சொல்லுவீங்கல்ல, என்ன அது நீங்க அப்புறம் கொண்டா விடுவாங்க. அது வந்து அதை நம்ம சரின்னு சொல்ல முடியாது. அது வந்து வேற பாலிடிக்ஸ். ஓகே, அதை நம்ம நியாயம்லாம் எல்லாம் சொல்ல முடியும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தேசிய அளவுல ஒரு அரசியல தமிழ்நாட்டில இருந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதா இருந்தா, ஒரு கட்சியா தேர்தல் அரசியல நீங்க இருக்கிறீங்க, தேசிய அளவுல நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதாங்கன்னா இப்ப இங்க மோடி வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலையும் பாஜக மத்தியில ஆளக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம்.
வேற எதை வச்சு நீங்க வந்து இப்போதைக்கு ஒழிப்பீங்க? அதான் ரொம்ப சிம்பிள். நீங்க 3வது அணி கட்டுவீங்களா? இங்க ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிறதுக்கே துப்பு இல்ல உங்களுக்கு. கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ சீட்டு தலைவரே மறுபடியும் ஜெயிக்க சொல்லுங்க முடியல உங்க தலைவர். அண்ணா ஆனா அண்ணா ஜெயிக்கிறது நான் ஒரு மறுக்கா சொல்றேன் ஒரு ஒரே நிமிஷம் கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறது கூட துப்பு இல்ல அது உங்களுக்கு. அண்ணா அதுக்கான நான் மறுக்கா முயற்சியே சொல்றேன். பண்ணலண்ணா. அதுக்கான சீமா முயற்சியும் பண்ணல. சீமா கண்டிப்பா முழு பண்ணல. முழு பேரோட சேர்த்து சொல்லுங்கண்ணே. அதுக்கான முயற்சியே நீங்க இதுதான் பண்ணலங்கிற நானு. பண்ணலாம். சோ வெல்லணுங்கிற ஒரு நினப்பும் இல்ல 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 உங்களுக்கு. இல்ல தேவை கட்சி நடத்தணும். ஒரு நிமிஷம் கட்சி நடத்தணும், தவளத்தா சுத்திட்டு இருக்கணும். அது எப்பவுமே வந்து 1% 2% அப்படி கூடிக்கிட்டே போகணும். அதை வச்சு ஒரு வசூல் வேட்டையை போடணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல். இதுல தமிழ்நாட்டு அரசியல் அளவுலேயே ஒரு எம்எல்ஏ கூட உங்க டெபாசிட் கூட வாங்க முடியல. உங்க தலைவராலேயே டெபாசிட் வாங்க முடியல. டாக்டர் பிரபு கிட்ட தோக்குறாரு. இதுல நீ எப்படி வந்து தேசிய அரசியல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவ? அண்ணா 3வது அணி டாக்டர் கட்டுவோம், பிரபு கூடி கிட்ட பேசுவோம். தோத்தது கூட நீ ஏத்துக்கலானே. எத்தனாவது இடம் வந்தாலும் எட்டி பத்தியானே கொஞ்சம். 4வது இடம். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு தேர்மோகி பாண்டி கிட்ட தோக்குறீங்க நீங்க வந்து நீங்க உட்கார்ந்து 2வது இடத்துல ஒரு 1000 ஓட்டு 15 வருஷம் வித்தியாசத்துல தோத்த மாதிரி நீங்க பேசுறீங்க. அந்த ஆளு 4வது இடத்துக்கு வந்திருக்கா. அந்த ஆளு எவ்வளவு டோட்டலா வாங்கியிருக்கான் ஓட்டு? இல்ல நேத்து ஒரு தம்பி போட்டிருந்தாரு, கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லா போன டைம் 55,000 ஓட்டான், இந்த டைம் 65,000 ஓட்டான். நம்ம வளர்ந்துட்டு வரோமா? கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லா போன ஒரு எலெக்ஷன் 55,000 ஓட்டு, இந்த டைம் 65,000 ஒரு 50 வருஷத்துல 1 லட்சம் ஓட்டு வாங்கிடலாம். இல்ல இங்க ஒரு தொகுதியில பையன் வந்தா இல்ல ஒரு தொகுதியில உட்காந்துக்கிட்டு வந்து 35% எடுக்கிறத பத்தி பேசினாயும் ஒரு மாவட்டத்துல 6% எடுத்ததை பெருசா பேசின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க பைத்தியார போயிருங்க. இதே தான் போட்டிருந்தாங்க பாத்து. இல்ல சையது, ஆக்சுவலா நீ கட்சி எதுக்கு ஆரம்பிச்ச? ஓகேவா, நீ வந்து இந்த திராவிட கட்சிகளை தோக்கடிக்கணும், ஒரு தமிழை ஆளணும், ஓகேவா, தமிழ் தேசியத்தை இது பண்ணணும் அப்படிங்கறது தானே அவனோடது. ஓகேவா, நீ சொன்னதுல ஒரு தமிழனு பாடுறானா? திராவிட கட்சிகள் 60-70 வருஷமா இல்லாத ஒரு புது கட்சி இப்போ ஒரு ஆட்சியில வந்திருக்கு. எந்த இடத்துலயும் நம்ம வந்து தமிழ் தேசத்தை எதிர்த்தோ அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோ எந்த இடத்துலயும் நம்ம எடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ விஜய உட்காந்துக்கிட்டு நீ அது உன்னோட முதல் எதிரி மாதிரி உட்காந்து நீ எதிர்த்ததுன்னா உன் அரசியல் என்ன அரசியல்? இவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, நான் தப்பே சொல்லல, இவங்க ஏமாந்து இருக்காங்க, இவங்க முட்டாள் மாதிரி இருக்காங்க. ஓகேவா, அதாவது எந்த தேர்தலையும் நீ வெற்றி பெற மாட்டேன். அப்புறம் எப்படி உன்னோட இப்ப இதெல்லாம் நிறைய சொல்றேன்ல, இதெல்லாம் தமிழ் தேசியத்துல நான் இதெல்லாம் இது பண்ணுவேன் அப்படின்னு எதை வச்சு நீ சாதிப்ப? அதை வச்சு ஒரு பதவி கூட இல்லை உனக்கு. அதுக்கு உண்டான ஒரு ஆக்ஷன் ஒரு இது பண்ண உனக்கு தேர்தல் செல்ல என்ன பண்ணணும், எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு நான் இது பண்ணாம நான் பாட்டு நிப்பேன், 3% வாங்குவேன், 2% வாங்குவேன், திருநெல்வேலி கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மீட்டிங் நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீ யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க? சிம்பிள் தான் ப்ரோ, நல்லா புரிஞ்சுக்காங்க. நம்ம தளபதியே நம்ம ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு, இலங்கைங்கிற ஒரு படமே வரைபடமே நாட்டுல எல்லாம் பண்ணிடுவோம். இன்னைக்கு பேச முடியாது. அவங்க அதிகாரத்துக்கு வந்தா இந்த பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கல்குவாரி அந்த ஃபேக்டரிங்கிற செப்பரேட்டா மிரட்டி பணம் வாங்குவாங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்க போய் நின்று டீலிங் பேசுவாங்க. பணம் கொடுக்கலையா அவங்களை நான் போராட்டம் பண்ணுவேன். இப்ப நாம் தமிழர் போராட்டம் பண்ணானா அந்த நியூஸ் இந்தியா ஃபுல்லா வரும், அந்த தமிழ்நாடு ஃபுல்லா வரும், உனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. நல்லா நோட் பண்ணிருப்பாருங்க. ஒரு டைம் போராட்டம் பண்ணிருப்பாங்க, அடுத்த டைம் அந்த கல்குவாரி நடந்துதான் இருக்கும், இவங்க பணம் செட்டில் ஆயிரும் பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்ட பணம் வாங்குவாங்க. இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த தொகுதியில மட்டும் திமுக ஆப்போசிட்டா பேசுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா ஆளை நிப்பாட்டாங்க. இப்ப அப்படியே மாறிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க. இப்ப கட்சி கிட்ட பணம் வாங்கிடுறாங்க. ஒரு கட்சி ஒரு டைம் டிஎம்கே வாங்கி, அடுத்த டைம் ஏடிஎம்கே, அடுத்த டைம் டிஎம்கே, இப்படி வாங்கிட்டு இப்படி இதுதான் அவங்களுடைய அரசியல். அவங்களுக்கு வந்து எப்படின்னா அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த அந்த அதிகார இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு, நெய்தல் படை அமைச்சிருவாரா, ஹெலிகாப்டர்ல மாறி போட்டுருவாங்க. ஒரு ஐயோ அந்த டாபிக்கே முதல்ல எடுக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் இவ்வளவு நேரம் பேசுறது. கண்டிப்பா அவன் வந்து அதிகாரத்துக்கும் வர மாட்டான், ஒரு இதுக்கும் வர மாட்டான். அவன் சும்மா இன்னொன்னு அவன் காசு ஏமாத்துறானா, ஏமாறுறவங்க ஏமாந்து போட்ட தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, டிசர்வ்டு தான் அவனுங்களும் ஏமாந்து போறதுக்கு. புரியுது. நானா யாரையும் ஏமாத்தல, ஏமாற தயாரா ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான். அவன் தெரிஞ்சுதான் ஏமாறுறானுங்க, தெரிஞ்சுதான் ஏமாத்துறான். ஆனால் நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணி இது பண்ணோம்? காசு கொடுக்குறோம் சாவுங்க. அதிகாரத்துக்கு வர மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, நீ எதுக்கு இனிமேல் உட்காந்து தேர்தல் அரசியல்? நீ அந்த திருநெல்வேலி வாங்குற காசை வந்து நீ மக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைண்ணே. எங்க அண்ணன் வந்து ஃபார்ச்சுனர் கார் இப்ப வச்சிருந்திருக்காரு, இப்ப அடுத்து டிஃபெண்டர் கார் வாங்கணும், நீங்க அமைதியா இருங்க. இல்ல நேத்து இன்னொருத்தன் போட்டோம்னா விஜய் வந்து குஜராத்ல திருநெல்வேலி வாங்கலையா, குஜராத் நிலநடுக்கத்துக்குன்னு அவர் வாங்கி மக்களுக்கு கொடுத்தாரு, நீ வாங்கி என்ன பண்ற? டிஃபெண்டர் கார் வாங்குறதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போனோம்? எங்க பிரேமாலி மசாரி மாதிரி பண்ணாலே போயிங்க. இல்ல இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. பிரேமா அக்கா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் இதுக்கு டிஃபெண்டர் கார் இவ்வளவு சீட்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுன்ட்டு.
ஆனா சையத் அண்ணே இது இது ஒண்ணு இது முடிச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கேளுங்க. அழுதுட்டு இருக்காரு. இல்ல நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது அன்னைக்கு வந்து திமுக வந்து எல்லாரும் போயிட்டாங்க, மத்த எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்தா திமுகவோட சேர்ந்து இதுவும் இந்த அம்மாவும் கிளம்பி போயிடுச்சு. இது ஒரே ஒரு ஆள் தான் போயிருக்குது. இது என்ன கதை? இவங்களும் அந்த இவர் ஒருத்தர் இல்ல அந்த முஸ்லிம் கட்சி அன்சாரி ஆமா அன்சாரி பிரதர் வந்து அவங்க ஆன்டியும் அந்த அங்கிள் மட்டும் தான் போனாங்க.